மற்றபடி இங்கே ஏற்கனவே பேசினாங்க பழனிசாமி, அவர் சின்னம்மாள் முதலமைச்சரானவருக்கு எந்த அளவுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்திருக்கிறார் என்பதை நாடு நன்றாகவே அறிந்திருக்கிறது. நானும் புரட்சி தலைவி அம்மாவால் நாமினேட்டாக்கப்பட்ட முதலமைச்சர் தான். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, திரும்பி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. பழனிசாமி நான் வீம்பு பண்ணலை, நம்பிக்கை துரோகம் பண்ணலை, திரும்ப தங்கத்தட்டில் வச்சு அம்மாட்ட அந்த பதவியை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் உங்களில் ஒருவனாக பிறந்தவன் நான் என்றைக்கு நன்றியுடனாக இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களால் வளர்க்கப்பட்டவன், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் தான் நகரமன்ற தலைவர், அடுத்த 5 முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் என்ற பதவியெல்லாம் நீங்கள் எனக்கு பெற்றுத் தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொண்ட விசுவாசத்தை, நீங்கள் எனக்கு ஊட்டிய விசுவாசத்தை நான் அம்மா அவரிடம் காட்டியதன் காரணமாகத்தான் இவ்வளவு பதவிகளையும் அம்மா எனக்கு அளித்தார்கள். ஆக அரசியலில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை வரம்பு மீறி போகின்ற பொழுது, அவருடைய சர்வாதிகாரம் ஆணவ போக்கு வரம்பு மீறி போகும் பொழுது, காடு கொள்ளாது என்ன சொல்லுவாங்க பழமொழி, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அந்த நிலை ஏற்பட்ட பொழுதுதான் நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் இன்றைக்கு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம், நாங்களும் ஒரு காலத்தில் அதில் பயணித்த திராவிட முன்னேற்ற கழகம், கோவித்து கொண்டு சென்ற எங்களை மீண்டும் அன்போடு அரவணைத்து தாயில்லத்தோடு இன்றைக்கு கனகத்தில் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், எங்கள் வாழ்நாள் புறம் நம்முடைய தளபதி அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.